உலகே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உன்னையும் எல்லையும் பிரிச்சா விளக்கவில்லை எனக்கும் விலகவில்லை வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழ்வேன் இல்லையே பண்ணோடு போய் நான் சேருவேன் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் பார்த்ததும் இரண்டு பிள்ளையும் இமைக்க மறந்து போச்சு குரல் கேட்டதும் உயிர் மறந்து போச்சு தொட்டதான் சிகப்பு சேலை எடுப்ப மறை போட்டு சேர்ந்ததும் பேச வந்தது பாதி மறந்து போச்சு சுந்தரி ஒன்றை என்னையும் பிரிச்ச காலம் போச்சு ராமணி உன்னை கண்டது கிழக்கு வெளிக்கலாச்சு உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு உனக்கு சேர்த்து தானே வாங்கின மூச்சு வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே இல்லே அவனோட போய் நான் சேருவேன் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் ஐயோ ஐயோ பிரிச்சா உலகம் இல்ல எனக்கும் விலகம் இல்ல வாழ்ந்தால் உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையே அவனோட போய் நான் சேருவேன் இல்லையேல அவனோட போய் சரியா எவன் ஆமா வெள்ளனா அவன் போக வேண்டியதா இதுக்காண்டி செத்து போயிட்டோம்னா என்ன நம்ம விளையாட்டு பாடுற நீ கடவுள் கொடுத்த உயிரை வாழ்ந்துட்டு போவோமா அம்மா வணக்கம் அவன் நல்லா இருப்பான் அண்ணே வணக்கம் அண்ணே எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் அண்ணே அப்பா என்ன சொல்லிவிட்டார் ஏன்னா நம்முடைய குலப்பழக்கம் அதனால காவலுக்கு போனோம் அப்படின்னு அப்பா சொல்லிட்டார் காடுக்கு இன்னும் கொஞ்சம் தொலைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா இந்த இடத்துக்கு வந்த உடனே என் மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆனந்தமா இருக்கு எனக்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு மனசு ஒரு பக்கம் கிடக்கல அலப்பாயுது இப்பதான் உனக்கு அழ பாயுது செவனேன்னு கிடக்கும் எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்குமா அப்படிதான் இருக்கணும் உங்க ரெண்டு பேருக்கு நான் சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் சீக்கிரம் கல்யாணம் அனுப்பிச்சு விடுங்கம்மா மொதல் போட்டு இல்ல பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சாலும் ஆடுறீங்க அப்புறம் என்ன உனக்கு அம்மா உங்களுக்கு 101 ரூபா காணிக்க கூட தர்றேன் இவனை கட்டி வைக்கிறதுக்கு இவங்க அப்பனை கூட கட்டி வைங்க நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா முறை மாறுதில்ல அதுக்கு முறை மாறுதில்ல என்னண்டா நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு போனா சரிதான் ஆனா உன்னை பார்க்கும்போது என்னை கல்யாணம் பண்ணி அந்த பாலும் குழியில தள்ளலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன் ஆசைப்பட்டு பார்த்தா இவளகான புள்ளே ஆசைப்படி போட்ட வந்தமே அடி அம்மாடி ஆகிருந்த வாங்கி தரணுமே அடி அம்மாடி ஆயிருந்த வாங்கி தரட்டுமே இவ ஆசைப்பட்டு பார்த்த இவளான பொண்ணு ஆசைப்படி போகுது வரணுமே அம்மாடி வாங்கி தரட்டுமே மாசி மாசத்தில் கல்யாணம் வீதி ஊர்வலம் மாசி மாசத்தில் கல்யாணம் வீதி ஊர்வலம் மூணு முடிச்சு போட ஒதுக்கே ஓடி வர மாட்டி நான் பார்த்து என்ன கேட்டாலும் நகர்ந்த சீலை நான் கேட்ட வேலை நினைச்சது போல தருவாண்டி ஆசைப்பட்டு பார்த்த பார்த்தா ஊர்மையனான் பிள்ளை ராஜா மாப்பிள்ளை பார்த்தா ஊர்மையங்கும் ஆண் பிடியில ராஜா மாப்பிள்ளை கை மழகு காலி மழகு கடலகன் நாட்டி போலே இருப்பாண்டி அவன் நச்சுன்னு அதுல கொடுப்பானே நகர்ந்த சீலை நான் கேட்ட வேலை நினைச்சது போல தருவாண்டி ஆசைப்பட்டு பார்த்த இவ அழகான பொருள்
பறவை வந்துருச்சுமா, ஒரே வரட்டுமா? ஆமாம்மா, கட்டளை சீக்கிரமா வர அனுப்பணுமா, தர்க்கம் பண்ணணுமா, அதனால சீக்கிரமா முடிக்க சொல்லிட்டாங்க. அங்க பாரு அந்த அம்மா, அந்த 2 மணி நேரத்துக்காண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேம்மா, காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கெல்லாம் 2 மணி நேரம்லாம் பேச மாட்டேன். கூட 2.5 மணி நேரம் கூட. இன்னைக்கு 1 மணி நேரம் தான். அரை மணி நேரம் கூட பேசி எனக்கு தொண்டை கட்டு போச்சு. பேசுறதுக்குன்னே பிறந்தவங்க பேசுறதுல தப்பு இல்லை. என்ன சொல்லி பறவை விரட்ட சொன்னார்? அப்பா பறவை எல்லாம் போகாதீங்க, இவங்க 2 பேரும் இன்னைக்கு பேசியே விடிய வச்சிருவாங்கன்னு சொல்லி பறவை. ஆளோலோ ஆளோலோ சோழவே பூரா வெடி பிடிச்சு போய் ஆடுறேன். மந்தல இருந்து நாங்களே ஆடுறோம். அண்ணன் வரும்போது ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அப்படிலாம் இல்ல, உங்களுக்கு தானே ஆள் இல்ல, நான் மறைச்சு நிக்கிறதா உங்களுக்கு வருத்தமா இருக்கு. போட்டு நொட்டு நொட்டுன்னு அடிச்சுக்கிட்டு பேசாம கிடங்கடா. நேரம்லாம் இல்லம்மா ஆடுறதுக்கு. அம்மா இந்த பக்கம் ஆடுறோம். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நேரம் இருக்கிற நேரத்துல கொஞ்ச நேரம் ஆடுங்கம்மா. ஏன்னா என்ன இவ்வளவு நேரம் முருகனை பத்தி எவ்வளவு அழகா பேசுனீங்க. முருகனுக்காண்டி தான் காவலுக்கு வந்திருக்கோம். அவருக்காண்டி ஆடி பாடில சந்தோஷமா இருக்கணும். பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடின்னு இருக்காங்க. இது ஆடி பாடி இல்ல, முருகனுக்கே வந்த நீங்க காகைகளா சொல்லுவாங்க கேப்பீங்களா? பத்திகளா பெரியவங்க யாரும் வந்தாங்கன்னா வந்துட்டாங்களா நிக்கிறாரு அவரு. அதனால பறவை போயிரும் நம்புறேன்.